Daily. Taste the Daily. அப்படி குமார் சார், தொழில் முதலீடு, மக்கள் நலத்திட்டங்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம் எங்களுக்கு சரியா இல்லை, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்காக இந்த வெள்ளை அறிக்கையை கேட்குறீங்க திரும்ப திரும்ப? இல்லை, அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் மக்களை தேடி பயணம் செய்கிறாரு. இந்த எழுச்சி பயணத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அவர்கிட்ட மக்கள் கேட்குறத அவர் கேட்குறாரு. இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த திராவிட மாடல் ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டுது, கனடாவுக்கே வழிகாட்டுது, ஆப்பிரிக்காவில் இதை பார்த்து தான் திட்டங்களே வகுக்கிறாங்கன்னு சொல்லி கதை விட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. சரி, அந்த திட்டம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கும் தெரியல, அதிகாரிகளுக்கும் தெரியல. எல்லாம் பேப்பரில் வர திட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பேப்பரில் வர திட்டம் என்னன்றதே யாருக்குமே தெரியல. அதனால் அதை அந்த திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் கேட்குறோம். திட்டங்கள்ல தான் அவங்க அவ்வளோ விளம்பரப்படுத்துகிறாங்களே. விளம்பரம் இப்போது சக்கரன் நாக்கில் எழுதி காட்டினாங்கன்னா அதை நாக்கில் இனிக்குமா? அந்த சர்க்கரை எப்படி இருக்குன்னு காட்டுப்பான்னா அதை காட்டுறதுக்கு யாரும் இல்லை. அதை அரசாங்கம் அதிகாரிகளும் செய்யலை, அமைச்சர்களுக்கும் அந்த துப்பு இல்லை. திமுகவில் இருக்க நிர்வாகிகளும் இன்றைக்கி கண்மூடித்தனமாக அவங்க திமுக மேடையில் அண்ணா திமுகவும் அதுவும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை விமர்சிப்பது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர இது எதுவும் இல்லை. இது ஊடகங்களாவது அதை என்னன்னு கேட்டு சொல்லும், அதுக்கான ஆய்வு நடத்தும், அதுக்கான விவாதம் நடத்துமான்னு பார்த்தா ஊடகங்கள் அதை விட பெண் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணுன்ற அவங்க கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, இவங்க இந்த ஊடகங்களே கூட இதை தலைப்பில் தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, அவருடைய பிரச்சாரத்தில் என்ன நடந்தது, அங்கே யாராவது ஒருத்தர் ஆம்புலன்ஸை விட்டு அதை குலைக்க பார்த்தாங்க, அதுக்கு இவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதையும் இது ஒன்று காலி ஆம்புலன்ஸை விட்டு இது ஒன்று அதை ஒரு கட்டத்தில் பொறுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அதை வெளிப்படுத்தின உடனே இவங்களால் பதைச்சு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அடுத்து என்ன பண்ணுறாங்க, பேனர் வச்சுருந்தா அந்த பேனரை போலீஸை விட்டு காட்ட சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து இவங்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அந்த எழுச்சி பயணத்தை எதிர்கொள்ள முடியாமல் திக்கி திணறி இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன பண்ணுறாங்க, இங்கே யாராவது ஏமாந்தவங்க யாராவது இருக்காங்களோ அவங்கள வச்சுட்டு ஏதாவது அறிக்கை விட சொல்ல விட்டாங்கன்னா அதை வச்சுட்டு அரசியல் நடத்துகிறாங்களே ஒழிய இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கா, ஒரு இந்த அரசாங்கம் முதலமைச்சர் அடிக்கடி 5வது முறையாக சொல்கிற மாதிரி அவங்க அறிக்கை விட்டுறாங்க. அறிக்கையில் சொல்லியிருக்காங்களே, தொழில் முதலீடுகளில் 77% நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிக்கை கொடுத்த வாக்குறுதியில் 98.5% நிறைவேற்றிட்டோம். அதுதான் என்னன்ட்டு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் கேட்குறாரு. நாங்கள் கூட கேட்கல. எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் கேட்குறது அது மக்களுக்கு குரலாக அவர் ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கூட்டணி, அவங்க நம்பிக்கையான கூட்டணி, கொள்கை கூட்டணி, உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணின்னு சொல்கிற அந்த கூட்டணியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் கேட்குறாரு, இதை நம்புகிற மாதிரி இல்லைன்ட்டு. ஆக அதுதான் நம்புகிற மாதிரி இல்லைன்னு உங்கள் கூட்டணி கட்சியே சந்தேகப்படுற நிலையில் நீங்கள் அதை என்னன்றது சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட காலையில் உணவு திட்டத்தில் நீங்கள் ஒரு திட்டம்னா ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு திட்டம்னா அந்த திட்டம் எப்படி இருக்குன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரே ஒரு உத்தரவு, தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் திட்டம் தொடங்கப்பட்டது. அன்னைக்கு அதுக்கு முன்னால் அங்கங்கே ஒரு 35,000 ரூபாயில் ஒரு ஷெல்டர் கட்டி அந்த ஷெல்டரை வச்சு ஒரே நாளில் ஒரு திட்டத்தை இங்கே தொடங்கி வச்சார்னா, அவர் இங்கே ஒரு குழந்தைக்கு உணவு போட்டார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அதே நேரத்தில் பசியாறினாங்க. அது ஒரு திட்டம். ஆனால் இவர் காலை உணவு திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கு கால்கோள் விழா நடத்தி அதுக்கு உணவு சமைக்கிற கூடத்துக்கு அடிக்கல் நாட்டி எல்லாத்தையும் செஞ்சது அதிமுக ஆட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்தபோது அந்த திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன், ஆப்பிரிக்காவில் கேட்குறாங்க, அமெரிக்காவில் கேட்குறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க ஸ்டாலின் அந்த திட்டத்தை இதுவரைக்கும் எத்தனை வாட்டி தொடங்கி வச்சுருக்காரு?
முதல்ல என்ன சென்னை மாநகரன்னாரு, அப்புறம் நகர்ப்புற பகுதின்னாரு, அப்புறம் அரசு பள்ளின்னாரு, அரசு தனியார் பள்ளிகள், அதுலேயும் வந்து நகர்ப்புற பகுதி, கிராமப்புற பகுதின்னு ஒரே திட்டத்தை இது வரைக்கும் 7 முறை தொடங்கி வச்சிருக்காரு. சரி, நீங்க சொன்ன மாதிரி 7 முறை தொடங்கி வச்சிருக்காங்க. அதுல எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க, என்னென்ன அதுதான் பண்ணிருக்கோம் கேட்குறோம். அப்படின்றத நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை? செஞ்சாதானே பிரச்சனை. செய்யாத ஒன்றை செஞ்சதா காட்டினா எப்படி வெள்ளை அறிக்கை தர முடியும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் கிடைச்சதான்னா இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகுதியாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்க வந்து இதை வெளிப்படையாக சொல்ல முடியல, சொல்லலை. அதுதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேள்வி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களுடைய கேள்வி. நீங்கள் எல்லாருக்கும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இலவச பேருந்து பயணம், மகளிர் விடியல் பயணம், இதில் கேட்டால் ஒரு 10,000, 5,000, 8,000, 30,000 பேருக்கு அதில் பயணம் போனாங்கன்னு. இதுவாக ஒரு திட்டம். பஸ்ஸில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு இவங்க அந்த கணக்கு சொல்கிறாங்க. நான் கேட்குறது, இவங்க திட்டத்தால் மக்களுக்கு என்ன பயன்? அதனால் எவ்வளோ பேர் இப்போது இவங்க காலையில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தான்னு சொல்லி ஸ்டாலின் பெருமையாக பேசுகிறார். அதனுடைய ரிசல்ட் என்ன? காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளுக்கு வர்ற மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 208 பள்ளி மூடியாச்சே. அப்போ காலை உணவு திட்டம் வந்ததுனால 208 பள்ளி மூடினீங்களா? ரிசல்ட் என்ன? நீங்கள் பள்ளிக்கு மாணவர்கள் அதிகரிச்சிருக்கணும், அல்லது பள்ளிகள் கூடுதலாக அதிகரிக்கணும், தனியார் பள்ளியை நோக்கி போகிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். அரசு பள்ளிகள் படிக்கிற மாணவர்கள் அதிகமாக இருந்தது தான். ஏன் வந்து பள்ளியை மூடுறீங்க? இப்போ இதை பற்றின வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா? அதுதான் உண்மை வந்து இவங்க வெளியிடுற அறிக்கை, அரசாங்கம் சொல்கிற இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அறிக்கைகள், இந்த விளம்பர அறிக்கைகள், இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தி வெளியிடுகின்ற காட்சிகள் எல்லாம் பொய். இன்னைக்கு கள நிலவரம் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற திட்டம் எதையுமே செயல்படுத்தலை. ஏற்கனவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது போட்ட திட்டங்களுடைய விரிவாக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போய் ஜெர்மனில் ஒப்பந்தம் போடுறாருன்னா யார்? இங்கே இருக்கணும்னா கூப்பிட்டு போய் அவன் ஏற்கனவே வீடு கட்டிட்டான், இப்போ பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கட்டுறேன்னா அவன் பர்மிஷன் வாங்குறதுக்கு இவர் போய் ஒப்பந்தம் போடணுமா? அவனை போய் ஈர்த்துக்குன்னு வரணுமா? அழைச்சிட்டு வரணுமா? அவன் கம்பெனி வீடு கட்டியிருக்கவன் பாத்ரூம் கட்டுறதுக்கு புதுசாக, அல்லது அவன் இன்னொரு கூடுதலாக ஒரு அறை கட்டுறதுக்கு அது என்ன இவர் போய் ஈர்த்துட்டு வந்தாரா? கொஞ்சமாவது ஒரு லாஜிக் இருக்கா? கொஞ்சமாவது சொல்கிறமேனு வெக்கம் இருக்கா? என்னை ஒரு தொழிற்சாலை ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கின்ற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் ஒரு பகுதியை வந்து கூடுதலாக ஒரு அனுமதின்னா அது போய் புதிய ஒப்பந்தமா? அது போய் புதிய நிறுவனத்தை அழைச்சிட்டு வந்ததா? இதுக்கு போய் ஜெர்மனுக்கு போகணுமா? அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை விட்டு அந்த நிறுவனங்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சரி, நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். இந்த அப்போ போகுதுன்னா இந்த ஆட்சியினுடைய கையாளாகத்தானே தானே அது போகுது. அதுக்கு இவங்க தானே பொறுப்பு. ஒரு நிறுவனம் இங்கே நடத்துகிற நிறுவனம் இங்கேருந்து ஓடி போயிடும், அதனால் அவங்க ஊரில் போய் கூட்டிகிட்டு வந்தான்னு சொன்னால், அப்போது நீங்கள் அதை வந்து ஏன் அவங்கள ஓடுற நிலையில் நீங்கள் வந்து அப்போது இருக்கிற நிறுவனமே ஓட சொல்ல புதுசாக இப்படி வருவாங்க? கேட்கலாம். அது எப்படி தொழிலுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும்? அதனால் இது எல்லாமே வந்து அவங்களுடைய தவறுகளை மறைக்க ஒரு கையாளாகாத அரசாங்கத்தை நடத்துகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் இன்றைக்கி உல்லாச பயணம் போனதை மறைக்க உலக பயணம் வந்து உலகம் முழுவதும் இந்த 5 வருஷத்தில் ஏறத்தாழ 5-6 முறை போயிட்டு வந்துட்டார். இதுதான் அவர் இந்த ஆட்சியினுடைய கடைசி பயணம். அதனால் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே கடைசியில் பார்க்காத இருந்த ஜெர்மனியும் பார்த்துட்டு வந்துட்டார். அவ்வளோதான். இதில் வந்து பெரிய மாற்றமோ இல்லையோ எதுவுமே. தொழில் முதலீடுல ஈர்க்க போனாங்களா இல்லை சுற்றுப்பயணம்? முதலீடு இருக்கல. இவருடைய நிறுவனங்களுடைய முதலீடு அங்கே பதுக்கினாரு. அதுக்கு போய் அங்கே இது ஒன்றாரு. இவர் பார்க்காத இடத்த பார்த்தாரு. இவர் ஓட்டாத சைக்கிளை ஓட்டாரு. புறாவுக்கு வந்து இங்கே இருக்கிற புறாவை போட்டால் தீனி போட்டால் அது வந்து புண்ணியம் கிடைக்காது, ஜெர்மனில் போய் போட்டால் தான் புண்ணியம் கிடைக்குன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. அதுக்காக போயிருப்பார். கேட்கலாம். வெள்ளை அறிக்கை கேட்டால் திமுக பயப்படுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் துணை முதலமைச்சர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்கிறாரு. வெள்ளை அறிக்கை கண்டு பயந்துருவாங்களா? வெள்ளை அறிக்கை வந்து கண்டு அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க கலர் அறிக்கையை டெய்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி பத்திரிகையில் எடுத்து நீங்கள் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கலரு? என்ன கலராக வருது இல்லை விளம்பரங்கள்.
அவருடைய டோப்பாக மாற்ற சொல்லலாம் ஒரு வித்தியாசமான காஸ்டியூமில் வந்து காட்சி தருவார். அந்த தனி மனித முதலமைச்சர் எப்படி இருக்கணுன்றதை வந்து அவர் மட்டும் முடிவு செய்ய முடியாது, பொதுமக்களும் முடிவு செய்ய உரிமை இருக்குது. அதனால் அது கலர் கலராக போட்டு அவரை நிற்க வச்சு உட்கார வச்சு படுக்க வச்சு போடுறாங்கல்ல, அதுதான் அறிக்கை. இன்றைக்கி ஒவ்வொரு பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அரசு பணத்தை எடுத்து கொட்டி நீங்க கேக்குறீங்கல்ல முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்னு கேட்கறதுனால அவர் எங்க போனாலும் போட்டோ எடுத்து போடுறாங்க. அது போட்டோ எடுத்து போடுறாங்க. அதுதான் அவங்க இப்போ வந்து வெள்ளரிக்கை வேண்டாம், அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டால் போதும், ஏற்கனவே இருந்ததெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஸ்டிக்கர் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டால் போதும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரெண்டாவது அவங்க நீங்கள் வெள்ளரிக்கைன்னு கேட்குறீங்க, அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை செய்கிறாங்க, எதை கொடுப்பாங்க? உண்மை. கொஞ்சம் இருங்க. வைகாட்டில் வந்து வாங்கின மனுவெல்லாம் அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தெல்லாம் கொண்டு போய் வைகாட்டில் கொட்டினாங்களா, அது போடுவாங்களா? இல்லை அவங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சரானது எங்களுடைய சாதனைன்னு வெள்ளரிக்கை தருவாங்களா? இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது தான் எங்களுடைய சாதனை, ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 5 முறை 6 முறை தனி விமானத்தில் வந்து அரசு பணத்தில் போய் உல்லாசமாக உலகம் சுற்றினார்னு ஏதாவது சொல்லுவாங்களா? அவங்க சொல்லக்கூடிய எதுவும் அங்கே இல்லை. ரெண்டாவது இவங்க செய்கிறது எல்லாமே இந்த ஒரு கரகாட்ட திரைப்படத்தில் வரும் அந்த மாதிரி கரகாட்ட கோஷ்டி. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அல்லது எந்த மாநிலத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் பிரதமர் யாரும் போனார்னா தான் கூடவே ஒரு அமைச்சரை கூட்டிகிட்டு போய் அங்கே இறங்கின உடனே வாங்க வாங்கன்னு புக்கே கொடுத்து வரவேற்ற வரலாறு இருக்கா? டிஆர்பி ராஜா கூடவே இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒன்றா ஏறுறாங்க, ஒன்றா போகிறாங்க. அதே தனி விமானத்தில், வேறு விமானத்தில் முன்ன கூட போகல, அதே விமானத்தில் போய் இறங்கின உடனே வாங்க வாங்க இப்போ தானே வந்தீங்கன்னு கொடுக்குற காமெடி உலகத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களா? அந்த 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 சாதனையை வெள்ளரிக்கை கொடுப்பாங்களா? அது மாதிரி இவங்க எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய பயணத்தை பாருங்கள். இந்த பயணத்தில் எந்த நாட்டிலையாவது அஃபிஷியலாக அங்கே இருக்கிற முதலமைச்சரோ அங்கே இருக்கிற பிரதம அமைச்சரோ அல்லது அதிபரோ இல்லை அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாராவது சந்திச்சாங்களா? இவரே கூட கொஞ்சம் பேர் கோட்டு வாங்கி கொண்டு போகிறாரு, அந்த கோட்டை போட்டு மாட்டி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு, அதை கொண்டு வந்து இங்கே போட்டாங்களா? அதை போய் வெள்ளை அறிக்கையை தர முடியுமா? அதனால் அவங்களால வெள்ளை அறிக்கை தர்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் தரல. நன்றி.